வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்து 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 330 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,620 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், அசாம், குஜராத் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் ஆரத் தழுவி வாழ்த்துக்கள் பரிமாற்றம். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லியில் கடும் பனிமூட்டத்திற்கு இடையே தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை. உலகம் முழுவதும் அமைதி நிலவி போர் பதற்றம் நீங்க சிறப்பு பிரார்த்தனை. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்ததால் பரபரப்பு. விவரங்களை சரிபார்த்து ஒவ்வொருவராக செல்ல வேண்டும் என்று கூறியதால் போலீசாருடன் வாக்குவாதம். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் உள்ள புனித ஹராம் மசூதியில் குவிந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள். அனைவரும் ஒன்று திரண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வழிபாடு. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் சிடோன் நகரங்களில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்ரேல் தாக்குதலுக்கு இடையே மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற மக்கள். இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் நெறியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அரணாக விளங்குகிறது திமுக அரசு என்றும் பெருமிதம். நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளான ஈகை, கருணை, அன்பு, மனிதநேயம், சினம் தவிர்ப்பு ஆகியவற்றை கடைபிடித்து உலகில் அமைதியும் சமாதானமும் தழைத்திட உறுதியேற்போம். ஈட்டிய செல்வத்தில் ஒரு பங்கை ஏழை எளியோருக்கு அளித்து இறைவனை தொழுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி ரமலான் வாழ்த்து. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் திடீர் ரத்து. டெல்லி சென்றுள்ள டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்த பின்னரே சென்னை வரலாம் என தகவல். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் சென்னையில் கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை 5 தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முன்வந்ததால் அதிருப்தி. சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக தவேக தலைவர் விஜய் வீட்டு வாசலை தட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விஜய் வரவில்லை என்பதால் பேய் பிடித்தது போல் தலையை பீத்துக் கொண்டு திரிவதாக ஓபிஎஸ் விமர்சனம். இந்த சூழ்நிலையிலே ஓடிச்சு வண்டியாக.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா சந்திப்பு. ராமதாஸ் தரப்பு வட மாவட்டங்களில் 40 தொகுதிகளிலும், சசிகலா தரப்பு தென் மாவட்டங்களில் 30 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டம் என தகவல். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்கள் டார்ச் லைட் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும். கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் திட்டவட்டமாக வலியுறுத்தல். அதில் 100% மக்கள் நீதி மய்யம் டார்ச் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தினார்கள் தலைவரிடம். தலைவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டறிந்து கொண்டார்கள். ஓரிரு நாளில் முடிவு சொல்வதா சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏன் அதை பார்க்கணும், எனக்கு வேலை இருக்கு, அதை பார்க்கிறேன். தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறதே, அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற செய்தியாளரின் கேள்விக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பதில். நிறைய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவேக தலைவர் விஜய் டைரக்டா பெரம்பூர்ல போட்டிடுறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்த்து. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரெங்கசாமி வேட்புமனு தாக்கல். அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணடிப்பட்டு தொகுதியில் வேட்புமனு தாக்கல். ஆப்கானிஸ்தானுக்கு 2.5 டன் அளவுள்ள மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அனுப்பி வைத்தது இந்தியா. காபூலில் உள்ள போதை மறுவாழ்வு மையம் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து நிவாரண உதவி. நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்திய HPCL, IOCL உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள். பிரீமியம் அல்லாத பெட்ரோல்கள் விலை மாற்றம் இன்றி தொடரும் என்றும் அறிவிப்பு. உணவு டெலிவரி கட்டணத்தை 12 ரூபாய் 50 பைசாவில் இருந்து 14 ரூபாய் 90 காசுகளாக உயர்த்தியது சொமாட்டோ. சிலிண்டர் தட்டுப்பாடால் பல உணவகங்கள் மூடப்பட்டு ஆன்லைன் ஆர்டர்கள் குறைந்துள்ள நிலையில் நடவடிக்கை. ஒடிஷாவில் 1174 கிலோ பழைய சோற்றை தாளித்து ஒரே பாத்திரத்தில் வைத்து மக்களுக்கு வழங்கி சாதனை. மாநிலத்தில் விரும்பி உண்ணப்படும் உணவான பகாலாபாத்தை வழங்கிய நிகழ்ச்சிக்கு கின்னஸ் அங்கீகாரம். பிரபல சுற்றுலா தலமான குற்றாலம் மெயின் அருவியில் மும்முரமாக நடந்து வரும் பராமரிப்பு பணிகள். அருவியின் முன்பு உள்ள பாதுகாப்பு வளைவை தகர்க்கும் பணிகள் தீவிரம். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே தேர்வுகளை நடத்த பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு. கிண்டி சிறுவர் பூங்காவில் பறவை காய்ச்சலால் 20 பறவைகள் உயிரிழப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்த அறிவிப்பு வரும் வரை பூங்கா மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் வருகின்ற 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. வருகின்ற 11ஆம் தேதி முழு வேலை நாளாக இருக்கும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வர்ணனையாளர் குழுவில் இருந்து தமிழக முன்னாள் வீரர் சிவராமகிருஷ்ணன் விலகல். நிற பாகுபாடு காரணமாக டாஸ் மற்றும் பரிசளிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் மும்பை சென்றடைந்தார் தவேக தலைவர் விஜய். இயக்குனர் அட்லி மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றிருப்பதாக தகவல்.